மத்திய பட்ஜெட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் நடத்திய போராட்டத்தின் போது காவலரின் முகத்தில் பட்ட தண்ணீரை அக்கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தனது துண்டால் துடைத்த நிகழ்வு கவனம் பெற்றது. பாரிமுனையில் மத்திய பட்ஜெட்டின் நகலை எரிக்கும் போராட்டம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் ராஜா தலைமையில் நடைபெற்றது. அப்போது தண்ணீரை ஊற்றி தீயை அணைக்க முயன்ற காவலர் மீது தண்ணீர் பட்டது. அதனை முத்தரசன் தனது துண்டால் துடைத்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தாலுகா அலுவலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த 20 சவரன் நகைகள் மாயமான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம் வட்டாட்சியர் சரவணன் கோபி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே கடந்த ஆண்டு நீதிமன்றத்தில் இருந்து கோபி சார்நிலை கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்ட நகை திருடப்பட்ட வழக்கில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் தாலுகா அலுவலகத்தில் 20 சவரன் நகைகள் மாயமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநில வனப்பகுதிக்கு உட்பட்ட கோமிட்டோனி செருவு அருகே செம்மர கடத்தலில் ஈடுபட்டிருந்தவர்களை ஆந்திர மாநில காவல்துறை கைது செய்துள்ளது. பிடிபட்ட 8 பேரும் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சார்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட செம்மரம் 6 டன் எடையும் 4.20 கோடி ரூபாய் மதிப்பும் கொண்டது என விசாரணையில் தெரியவந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.